வெல்கம் டு INC vlogs. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிடும் போல தோணுச்சு. சொல்லத்தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்குது, வாங்க ஏதாவது செய்யலாம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குது. வாங்க இதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். பாருங்க வீடு பூட்டி வைக்கிறீங்க, நம்மளுக்கு பேக் கேமரா நடக்காது. வீடியோலாம் எடுத்துட்டு நான் வானா ஈவினிங் மேட்ச் சென்ட்டானா காசுலாம் இல்லடா, ஏற்கனவே செலவு காசுலாம் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் ஈவினிங் டைம் ஏதாவது செஞ்சு தான் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி என்னடா செய்யறது. ஆனால் ஆயுத பூஜைக்கு பொரிய கதை எடுத்துன்னு நான் அதாவது செஞ்சுதானா என்ன அதாச்சும் ஏதாவது செஞ்சுதானா இது போதுதானா வானா இது செய்யணும் நம்மளே. என்னடா செய்யறது? காரபுரி 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 ஆமா சரியா செய்யலாம். இப்போ கைஸ் நம்ம காரபுரி செய்வோம். நீ உள்ள வெல்கம் டு INC vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம காரபூரி தான் செய்ய போகிறோம். காரபூரி செய்ய போகிறோம். ஸோ பயங்கரமாக சமைக்கிறோம், சூப்பராக சமைக்கிறோம். நோ வெல்கம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வெங்காயம், கேரட்டு, உப்பு, கத்தி, கட்டை, மிளகாய் தூள், முக்கியமான பொருள் பொரி. இது எதுக்கு நான் லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன், ஓகேவா? சரி யாரு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆனா யாரு தேவையான அளவு சீவனம் நான் பாடுறேன். ஓகேடா ஸ்டார்ட்ரா. டேய் ஸ்கிரைபர் அடிச்சு போடுவேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னடா எடுத்து போட்டுருவோம்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எடுத்து ஏன்டா ஸ்கிரைப் எடுத்தலீங்க. இப்போ என்னடா நான் என்ன பண்ணனும்? கட்டி விட்றா. பாருங்க இது ஒருவேளை காம மாட்டியா. நான் வரேங்க. சரி நான் பொரிய கொட்றேன். அடி பொரிய புடு. பொரிய புடு. எங்க தேக்கலாம் இங்க தேக்க போறோம். அது எரியுதுடா. நான் ஒண்ணுல நான் நீ அவங்கனால அது ஒண்ணு இல்ல. கையை கிழிச்சிட்டா गाइस பாருங்க. இங்க தேக்கலாமா? இதுல தேய். வெச்சுக்க. गाइस பாருங்க गाइस. பாரு ஒரு வெங்க. டேய் இதுல பாரு. டேய் புண்ணா. இதுல சீவுடா. நான் இதுல சீவுடா. இது வெச்சு ரெண்டா எடுத்துக்கிறியா? ஆஹா. டேய் நம்ம கையே சிரிக்காதடா. எதுலடா சீவுற? கேரட் கூட அவனுக்கு கரெக்ட்டா இல்ல गाइस. நான் சொல்றேன்ல இதுல தான்டா சீவணும். எனக்கு நானே நல்லா வந்திருக்கோ. நான் இங்க பாரு. गाइस ஒரு வேளைக்கு ஆக மாட்டேங்க பண்றா. மச்சி என்ன வந்தா எனக்கே தெரியல गाइस. ஐயோ போன வீடியோல பாத்திருப்பீங்க பாருங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் மிச்சம் இருந்தது. அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் அதையும் போட்டு செய்ய போறோம். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னடா நீங்க ட்ரெஸ்ஸை மாத்தாம ஒரே நாள்ல 2 வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படி இல்லை கைஸ். இப்போ நாங்கள் அதை எடுத்து வந்து காலையில் கைஸ் இன்னும் சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் இருந்தா இவனுக்கு ஏதாவது நீங்களும் போல இருக்குன்னா சரி செய்யலாம் நாங்கள். ஸோ அதான் செய்யறோம் கைஸ். இந்த வெங்காயம் உரிக்கலாட்டியும் எல்லாமே எரியுது கைஸ். எல்லாமே எரியுதா? மொக்க காமெடி நல்லா நான் தகவல் பண்ணிக்கலாம். காமெடி வரல. பொடியை போட்டு தாக்கணும் சுதன் திம்மானா கைஸ். உங்க என்னடா ஐயோ என்னடா ஜாமாவது என்ன கைஸ். உங்க கேங்லயும் சாமி கும்பிட்டுருப்பான், ஆனா வடை தந்திருக்க மாட்டான். ஆனா டேக் பண்ணிடுங்க. இவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் கைஸ். புரட்டாசி மாசம் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதனால நேத்து நான் கூட கேட்கலாம். அவன் ஏதோ சொன்னான் வடையும் பாயாசமும் எடுத்துட்டு வரேன்னா. இன்னைக்கு வந்து கேட்டதுக்கு வடை தீந்து போச்சுன்னா அப்படின்ட்டு எனக்கே இல்லை. நான் கதை கட்டுறான் கைஸ். அப்பாக்கே இல்லையாமா. இது இருக்கு, இதை போடணும்.
இந்த வீடியோல வரும் அனைத்தும் நகைச்சுவைக்கு யார் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. போனவே ஏன்டா அதையும் விட்டுறியா? சொல்றா போதும் அதிகம் டேய் 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 லூஸ் ஆட்டம்டா சுதனே மைக்லலாம் படுடா. ஸ்டோரி கொட்டி ஏதோ சொல்லுங்கடா எனக்கு. கைஸ் நீ வந்து சும்மா தான் சொல்லணும். கைஸ் சாப்பிட்டீங்களா கைஸ்? ஏய் கூட நான் அரிஞ்சு தரேன். சீவனுக்கு சத்து சீவனில் நான் அரிஞ்சிருவேன். பிளேட்டே இல்லாம கீழே அரிஞ்சிட்டு இருக்க. ஆமாண்டா. இதுல போடு. இத பாருங்க. இப்ப பாரு நீ போறல நான் போறேன். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இருந்தேன்னா அழகா செய்யலாம். கைஸ் யாராச்சும் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுங்க கைஸ். இண்டக்ஷன் ஸ்டவ் காசு. நீ முதல்ல மொத்தமா அரிஞ்சு முடிடா. நான் சீவன் மூல நான் கை எறிந்தான். கை எரியுது மை எரியுதுன்ட்டு. அந்த என்ன இருக்கு? நீ ஒரு வேலைக்கு லாய்க்கடா சுதனே. எல்லாத்தையும் எடுத்து தான் நாங்கள் உட்காடுறோம். அடுத்த கரெக்ட் சொல்லலாம். செம்மையா சமைக்கணும். சூப்பரா போயிட்டு. இது எப்படி அடுத்தனே ஞாபகம் இல்லை. ஓ ஆமா. நான் உண்மையாவே ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி நாங்க வழக்கமா செய்யறது தான். ஆனா இன்னைக்கு என்னமோ எனக்கு தோணல. எங்க 2 பேருக்கு தோணிருக்கு. காரப்பொரி செஞ்சிடலான்ட்டு. என்னோட பிரச்சனை இப்ப எங்கள்ட்ட டீ இல்ல கைஸ். டீ இருந்தா இன்னும் அதுக்கு மேல இருக்கும் கைஸ். என்னன்னா டீ லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இவெல்லாம் ஒரு நாள் டீ குடிக்காம இருந்தாலே இவனால இருக்க முடியாது. நாங்களும் காலையில டீயோட பார்க்கவே முடியாது. நீங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டீங்க, பால் தான் குடிப்பீங்க. அது வந்து நீங்க குடிப்பீங்களா? நாங்க டீ தான் குடிப்போம். நீ டீயே குடிப்ப. என்னடா பண்ற? அரிசியா இல்லையாடா? குடுறாதையா அரைச்சு வரைக்கும் அரைச்சது இல்ல. கட் பண்ணுங்க गाइस பாருங்க. சீவ சொன்னா என்ன என்னடா இதெல்லாம்? என்ன பண்ணிரு? அது வீடியோ சொல்றாங்க. போன் எடுடா சுதனே. எடுத்துறேன். गाइस எனக்கு ஏ போட்டடா. மறைக்காத. கேரட்டை சீவியா செய்ய. உனக்கு கேரட்டும் சீவ தெரியல. உனக்கெல்லாம் வர போற அதெல்லாம் நீ பேசுற. ஸ்ரீமதி என்னடா அது? இது இருக்குடா. அதுதான் இங்க காட்டு குப்பையில போட்டோம் கையில. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கையில குப்பையில மறந்துறாங்க. அதே நான் வரேன். நாங்க எப்பவுமே ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா செஞ்சுட்டு உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு தப்பா மாத்திச்சலாம். நம்ம கிளீன் பண்ணிட்டு சாப்பிட உட்காருவோம். அந்த பாத்திரம் வளர்க்குற ப்ராசஸ் அதை சொல்றேன். பாத்திரம் வளர்க்குற ப்ராசஸ் வந்து சாப்பிட்டு எல்லாரும் விளக்குவாங்க. சரி என்ன சாப்பிட்டா மிளகா பொடி போடணும். गाइस நான் ஒரு வெங்காயத்தை எடுத்து முடிக்க போறேன் गाइस. ரெண்டாவது கேரட் சீவ போறேன் गाइस. யாரா அவன் கீழ பேட் வச்சு வச்சான் பாத்தீங்களா? மறந்துட்டோம் गाइस. சாரி गाइस. டீம்ல இருக்கறவங்க எல்லாரும் தெளிவா தான் இருப்போம். அரை போதையில இருப்போம். ஏன் முழு போதையில கூட இருப்பாங்க. டேய் பாரா சொன்ன இப்பலாம் நீ அடிபடா கட்டிங்கனா நாங்க உங்களுக்கு எந்த கட்ட பழக்கமும் இல்லடா. உங்களுக்கு மட்டும் இருக்கா? எங்களுக்கு நேத்து மட்டும் அவ கட்டி அடிக்க 100 தண்ணி சிகரெட் இந்த வாயில வைக்கிற கூலிப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மது அருந்துதல் உடலுக்கு தீங்கு விளைக்கும். நான் விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன். இங்க गाइस இங்க பாத்துக்கோ. சூப்பரா செய்யிருக்கான். இவனை தான் வேலை கொண்டு இங்க இருங்க. சீவன லட்சணத்தை சூப்பரா அவருக்கு இந்த அடியை போட்டுட்டா கட்டாயிருந்தா. ஐ மீன் சாப்பிட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், வீடியோல வர அனைத்தும்
நகைச்சுவைக்கு ஓகேவா, யார் மனையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல இது. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன், நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க யாரும். இதுதான் வேற லெவல். இது மேல வச்சது யூஸ் ஆகும். ஏன்னா கூடி சீக்கிரத்துல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி பெருசா சமைக்கிறோம். பெருசா சமைக்கிறோம், பெருசா சுவைக்கிறோம். பொரிக்கு மேல அதை கடைசியில பாத்துக்கலாம். கைஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பாக்குறீங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். என்னன்னா வீடியோ போடுறோம், ஆதரவு கொடுக்குறீங்க, ஆனா கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. ஏத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தி ரெசிபிலாம் வரும், வீடியோஸ் அதிகமா வரும். என்ன ஊத்திட்டா? என்ன ஊத்தலையே. என்ன ஊத்தாம சரி, இப்பதான் மெயின் ப்ராசஸ் கேட்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மிளகா பொடி போட்டுக்கலாமா? கைஸ் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அல்லு இதெல்லாம் எதுக்கு? நீ அள்ளி போயிட்டு கழுவி ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆயில். ஆயில் தேவையான இன்கிரிடியன்ஸ் உப்பு, எண்ணெய், மிளகாத்தூள், கேரட், ஆனியன். அதிகமா என்ன பேதியா உப்பு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அது ஒளிக்கிட்டு இருக்குடா ஓட்டலாம். அப்புறம் கைஸ் என்ன போய் மூடி சில்லி ஃபிளக்ஸ் இருக்கு. கைஸ் இப்போ உங்களுக்கு கரண்டி கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போடுறோம் மிளகா பொடி. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், இன்னும் 2 பொடி. இதெல்லாம் தனியா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். கைஸ் அடுத்து சில்லி ஃபிளக்ஸ். அது கடைசியில போட்டுக்கலாம். உப்பு போடு. உப்பு வந்து தேவையான அளவு கைஸ். நீ வீடியோ போதுண்டா. அது ஆரம்பிக்கலாமா? வீடியோ தெரியுமா? உப்பு போட்டியா? உப்பு தேவையான அளவு போட்டுக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு தேவையான மிளகா பொடி கொஞ்சம் போடுங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க. ஆமாண்டா, எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நான் எல்லா மசாலையும் போட்டு ஊத்தட்டா? எல்லா ஊத்து கைஸ். நீங்க அவர் நடுங்குது பாருங்க கை. ஏய் பாட்டில் வர மாட்டேங்குது. ஏய் போதும்டா. முதல்ல பாரு. போதும் போதும் போதும். டேய் போதும்டா. மிளகா பொடி முடிஞ்சு, மிளகா பொடி முடிஞ்சு. பாருங்க கைஸ், மிளகா பொடி முடிஞ்சு. என்னடா எங்க அம்மா கிட்ட என்ன ஓகே கைஸ், மிளகா பொடி காலி. மூடியில மிளகா பொடி நீ போட்டுட்டே இருக்க. கொஞ்சம் கவர் பண்ணுங்க. நல்லா குளிக்கிறீங்க. கடைசியில கரண்டி யூஸ் பண்ண போட்டு பண்றோம். ஒரு நிமிஷம். காரமே இல்ல பாஸ். காரம் பத்தாது பாஸ். கலரு ஏய் நம்ம என்ன கலக்கலடா. ஓ அப்படியா பாஸ்? கலக்கிறதுக்கு போய் மாவு கலக்கிறதுல இப்படி கலக்கிறதுக்கு போய் குழம்பு கலக்கிறதா கூட என்ன நீ எங்க போயிருக்கீங்க? சிக்கன் ரைஸ் போடும்போது இந்த சைடுல எல்லாம் கீழே விழுகும் பாத்தீங்களா? ரைஸ் அதிகமா சாப்பாடுல எல்லாம் கீழே விழுகும்ல. அந்த மாதிரி பொரியல் அதிகமா இருக்கு. கடைசியில பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 4 வேளை அழிச்சு கீழே விழுகும். அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் கீழே விழுந்துட்டு இருக்கப்ப எல்லாரும் சிக்கன் ரைஸ் போடுவாரு, இவர் பொரியல் ரைஸ் போட்டுட்டு இருக்காப்ல. ஊத்து போடுவோம். நான் போன மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கணும். போதும்டா. 20 நிமிஷம் நல்லா கலக்கிறாரு. எங்க இருந்து கலக்க கத்துக்கிட்டாரோ தெரியல. சரியான சமையல்.
முக்காவாசி பொரியில பொரி கீழே கொட்டிடுது. பாருங்க கேட்ச் கூட பிடிக்க தெரியாம விளையாண்டுட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. இருக்காங்க. இப்ப பிடிச்சிட்டாரு correct ஆ. போதும் என்ன அவ்வளவுதானா? அவ்வளோதான் guys. சாப்பிட போறோம். Ready to இது- go eat. ஸ்பெஷல் இன்கிரிடியன்ஸ் காட்டு இது காட்டு. சில்லி ஃபிளேக்ஸ் பாத்துக்கோங்க. இதை வந்து நாங்க மிக்ஸ் பண்ண போறோம். என்றா கேளு மக்க ரொம்ப கொட்டிட்டேன். போதுமா? ஒட்டி விடுதி ரொம்ப ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம்டா. இருடா. கலக்கு 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 கலக்கு. கலக்குவேன் பட்டா பத்தி கலக்குவேன். சவுண்ட் கேக்குதா? அவரேதான் Guys. அந்த வேலை பாருங்க. ஆமா நாங்க இவர் மட்டும் செஞ்சா கொட்டை தாண்டா செய்யும். இவர் எல்லா வேலைக்கு லாக்கி இருக்கிறோமா, இவர் எந்த வேலைக்கு லாக்கில ஆகாமா. இது என்ன கதை சார் இது? அதான் உனக்கு எதுக்குடா கஷ்டம் கொடுத்துட்டு நானே செஞ்சுட்டு இருக்கேன். Guys, you batsman அடி. அவ்வளவுக்கு ஜோக்கு நல்ல. உனக்கு அது கூட வர மாட்டேங்குது. நீங்க எல்லாம் பேசாம இருக்கணும். ஏண்டா தூக்கி போட்டாங்க. Tasty. கைஸ் பொரி காரசாரமான கன்றா இது அழகான பொரி. பயங்கரமா இருக்கு guys. எல்லாரும் எக்ஸ்பிரஷன் கொடுங்கடா. ஓகேவா Guys, இப்போ இது இப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது guys. இப்போ கடை எக்ஸ்பீரியன்ஸ் அதற்காண்டி நாங்கள் ஒரு செய்ய போறோம் பாருங்க. கலரை பாருங்க. சகருதுண்ணா பாருங்க guys. வாங்க கைஸ் உங்களுக்காக ஒரு பைட். just ultimate guys. இது வந்து நாங்களும் இந்த மாதிரி செய்யாம இதுல கொட்டி சாப்பிட்டாதான் அதுக்கான ஒரு ஃபீலே வரும். எங்க வீட்டு சைட்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வண்டியில தட்டிக்கிட்டே வருவாங்க, கல்லை வச்சு தட்டிக்கிட்டு. இதுல போட்டு சாப்பிட்டாதான் அந்த பொரி சாப்பிடுற ஒரு ஃபீலே வரும். A few moments later. இந்த ஒரு பொரி 20 ரூபாய்க்கு விற்பாங்க. இதுக்கு அழகா ஆயுத பூச்சிக்கு மீறி வச்சிருந்த பொரியை நீங்களா வீட்டுல இருந்து காரப்பொரி சாப்பிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதோட ஜாலி. இது மணிடா எப்படி புரியுதா? இதே எடுத்தா ஒரே அடியா எடுப்பாங்க வீடியோ. கேமராவும் சரியா எடுக்க மாட்டேங்கிறான். வெஜிடபிள்ஸும் ஒன்றும் கட் பண்ண தெரியல. ஒரு மொத்தத்துல ஒரு வேலைக்கு லாக்கல சார். எல்லாத்தையும் கத்துக்கடா. கல்யாணம் பண்ண போறேன். எடிட்டும் பண்ண மாட்டேங்க. கல்யாணம் பண்ணிட்டு பண்ணு ஸ்ரீமதி. வீட்டுல பாப்பாங்கன்ட்டு ஒண்ணு சொல்றான். வேற வீட்டுல பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா சொல்றாங்க. ஊருக்கு போயிருந்திருக்கான். சேர்றா அதெல்லாம் கட் பண்ணி கவிதையெல்லாம் எழுதிருக்கா guys. எனக்கு என்ன ஏதாவது ஒரு கதை சொல்லு. நீங்க என்ன விண்ணலா என்ன நினைச்சு ஒடிக்கிறீங்க. ஐயோ நாளைக்கு வரும்போது அந்த கவிதை எடுத்து அவன் நினைச்சு கவிதை எல்லாம் எடுத்திருக்கான். வீட்டுல படிக்க மாட்டேங்கிறான். கவிதை கொஞ்சம் எழுதிட்டு இருக்கான். வலிக்கும்டா வலிக்கும். எதுக்கு நெஞ்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா மாலை பார்க்க போல. மாலை நினைப்பு. ஐயோ அத பத்தி பேசாதீங்க. சாரி ஜஸ்ட் ஃபார் பண்ணு. நீங்க சீரியஸா எடுத்துங்க. கவலைப்படாத. இவங்க அப்பா வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாரு. வாய்ஸ் என்ன? என் வயசு 63. 15 வருஷமா அவனை வளர்த்ததுக்கு அப்பா அவனை ரொம்ப பெருமைப்படுவாரு.
அதெல்லாம் போட்டுறோம். இதை மட்டும் கட் பண்ணிடுவேன். எதுக்குடா இன்னும் 4 hour ஆகுங்க? எங்க வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன். சரி, சும்மா தந்தான். One eternity later. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்களை சந்திக்கிறோம். இதுவரையும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஐஎன்சி ஓவர் vlogs ஐஎன்சி மெம்பர்ஸ். லைக் பின்றல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பயங்கரமா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். ரைட். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியான்னு தெரியல. லெமனெல்லாம் முடிக்கிறீங்களா? மாவுங்க. மெட்டா உடையுது. ஒரு நவுத்து மட்டும் போகாம இருந்ததுன்னா அல்டிமேட்டா இருக்கும். லெமன் புதினா தான் வந்து சில்லி ஃபிளக்ஸ் காரமா இருக்கு. வீக்கெண்ட் டைம் ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம். இன்னைக்கு இது விளாகா வருது. அது உங்களுக்கு இன்னும் விளாகா வரும். மாசத்துக்கு கோழிக்காக வந்துடும். சில்லி ஃபிளக்ஸ் போட்டது ரொம்ப காரமா இருக்கலாம். இல்ல சில்லி ஃபிளக்ஸ் இது இருக்கலாம். இது சாப்பிடவே கொஞ்சம் பக்குவமா இருக்கு. இதை எடுத்து ஏன்டா போதுடாடி. முட்டை வளர்த்தான் இருக்கு. போதுண்டா போதுண்டா. லெமன் கொஞ்சம் அதிகமாக போக போக ரொம்ப காரம் அதிகமா இருக்கு. நீங்களே போக போக ஆகுதுமா. அந்த கொரியன் டிஷ்ல கூட இவ்வளவு காரம். போன வீடியோல போன வீடியோ போர் அடிக்கும். vlog மாதிரி போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் vlog மாதிரி போட்டுருப்போம். அதுல சுதர் அவங்க அப்பா பத்தி பேசியிருக்கு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு சொன்னான். வீடியோல வரும் அனைத்தும் நகைச்சுவைக்கே, யார் மனைவியும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. புண்படுத்தினால் நாங்கள் பொறுப்பல்ல. யார் மனைவியும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மீறினாலும் பரவாயில்ல. அப்படின்னு நாங்கள் எதார்த்தம் சாரி. கைஸ், அடுத்த வீடியோ வந்து ஏண்டா போடா லாயர்ல அமுக்கு டுமுகள் அம்மா